ரோட்டு கடை ஸ்டைலில் தண்ணி சட்னி எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும், ஈஸியாக செய்யலாங்க. சிம்பிளான ரெசிபி. வீட்டில் பொட்டுக்கடலை இருந்தால் கண்டிப்பாக அந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயமை ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயமை ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிற வரலையும் வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயமோட கலர் பாருங்கள் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம், இல்லைனா திருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்த பிறகு இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த பொட்டுக்கடலை தேங்காய் எல்லாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா ஆற வைக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு, ஒரு மிக்சியில் சேர்த்தாச்சு. இதில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், லைட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதில் அரை கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், திக்காலாம் இருக்கக்கூடாது. ஸோ இது தண்ணி சட்னினால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்து அரைச்சிக்கோங்க. நீங்கள் அரை கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதே போல் அரைச்சிக்கோங்க. இப்போ சட்னி ரெடியாக இருக்குது. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரியணும். நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேணும்னா ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை இதில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடியாக இருக்குது. இதை எடுத்துகிட்டு சட்னியில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரோட்டு கடை ஸ்டைலில் தண்ணியான சட்னி ரெடி ஆகிடுச்சு. சட்னி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இந்த சட்னி நீங்கள் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்பத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல சூடான இட்லியில் இந்த சட்னி நிறைய ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.